ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சென்னை எழும்பூரில் ஒரு தடவை ஸ்ரீ மகா பெரியவாளின் ஜெயந்தி உற்சவம் என்றால் அங்கு வரும் வேத விற்பனர்களை மகான்களின் அம்சமாகவே கருதும் பெரும் மனம் படைத்தவர் பிரதோஷ மாமா. அவர்களை உபசரிப்பதில் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது என்று ஸ்ரத்தையோடு உழைப்பவர். ஜெயந்தி 3 நாட்கள் நடக்கும். அடுத்த நாள் மகானின் திருநட்சத்திரமான அனுஷ தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட இருந்தது. அன்றைய தினம் வைதிகர்களுக்கு நேர்த்தியான சாப்பாடு போட வேண்டும் என்பது நடைமுறை. பிரதோஷ மாமாவுக்கு சொல்லியா தர வேண்டும்? முதல் நாள் இரவு மாமாவுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. எல்லோருக்கும் இனிய அமுத பால் பாயசம் போட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார். அதற்காக 100 லிட்டர் பால் தேவைப்படலாம். முன்னேற்பாடாக சொல்லாமல் பால் எப்படி கிடைக்கும் என்றெல்லாம் மாமா யோசிக்கவே இல்லை. ஜெயந்திக்கு பால் பாயாசம் போடணும், ஏற்பாடு பண்ணிடு என்று இரவே சமையல்காரரை நிர்வாகியிடம் சொல்லிவிட்டார். 100 லிட்டர் பால் தேவைப்படும், சமையலறை நிர்வாகி செய்கிறேன் என்று எப்படி தைரியமாக சொல்வார்? 1980ஆம் வருடம் இந்த சம்பவம் நடந்தது. பால் எவ்வளவு தேவை என்றாலும் உன் பணம் கட்ட வேண்டும். எப்படி பால் பாயாசத்தை தயாரிப்பது? முடியாது என்று பிரதோஷம் மாமாவிடம் சொல்ல முடியுமா? தயங்கி நின்றார். என்னப்பா பதிலே சொல்ல காணோம் என்று மாமா கேட்டார். என்ன பதில் சொல்வது என்று இவர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க அப்போது திடீரென்று ஒரு ஃபோன் ஒலித்தது. மாமாவின் உதவியாளரின் காரியதர்சி ஃபோனை எடுத்தார். ஃபோனில் கேட்ட செய்தி அன்பரின் முகத்தில் மலர்ச்சியை வரவழைத்தது. மகா பெரியவாளின் எல்லையற்ற அருளும் பிரதோஷ மாமாவின் ஆழ்ந்த பக்தியும் அங்கே வெளிப்பட்ட ஃபோனில் வந்த செய்திதான் அது. ஜோஷி என்ற வடக்கிந்திய அன்பர் மகானிடம் அளவற்ற அன்பு பூண்டவர். பசுக்களை வைத்து பண்ணையை நடத்துபவர். ஜெயந்திக்கு 100 லிட்டர் பால் அனுப்பினால் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று தான் ஃபோனில் கேட்டார். ஜோஷி எப்படிப்பட்ட நேரத்தில் வருகிறது அந்த செய்தி? பால் பாயசத்திற்கு வேண்டிய பால் கிடைத்துவிட்டது. பிரதோஷ மாமா மகானின் அருளில் எவ்வளவு அழுத்தமான நம்பிக்கை வைத்திருந்தால் இதை போன்ற காரியங்களை சாதிக்க முடியும்? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.